ஸ்டாலின் விரித்த வலையில் சிக்கிய விஜய் 6 மாதத்தில் ஆட்சியை கவிழ்க்க போடப்பட்ட பகீர் திட்டம். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அனுப்பிய அதிரடி அசைன்மெண்ட். அறிவாலயத்தில் உதயநிதி முன்னிலையில் நடந்தேறிய ரகசிய திட்டம். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் 118 தொகுதியில் இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த நேரத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வருவதாக இருந்த ராகுல் காந்தி உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களை விஜய்க்கு ஆதரவாக கொடுத்தார். அதோடு அந்த கூட்டணியிலும் இணைந்து கொண்டார். என்றாலும் மேலும் 6 தொகுதிகள் தேவைப்பட்டது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்த திமுகவை கடுமையாக விமர்சித்தாரோ விஜய், அதே திமுக கூட்டணி கட்சியின் இடத்திலேயே அவர் சரண்டராக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளிடம் தொடர்ந்து அவர் ஆதரவு கேட்டு வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று வரை பிடிகொடுக்காமல் இழுத்து அடித்து வந்த திருமாவளவன் இன்று மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்திவிட்டு மாலை விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் தற்போது விஜயின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 120 அதிகரித்துள்ளது. இதனால் அடுத்து அவர் உடனடியாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். என்றாலும் விஜய் நினைத்தபடி அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் 5 ஆண்டுகளும் அப்படியே இருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பல்டி அடிப்பார்கள். இருப்பினும் விஜயை பொறுத்தவரை தற்போதைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டால் திமுக கூட்டணியில் உள்ள மொத்த கட்சிகளையும் அப்படியே தன் பக்கம் இழுத்து விடலாம் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார். ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை பொறுத்தவரை விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அவரால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் உடனடியாக தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடும். இந்த ஆட்சியானது 2 ஆண்டுகள் என்று முதலில் சொல்வார்கள். அதன் பிறகு 4 ஆண்டுகள் வரை இழுத்தடித்து விடுவார்கள். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் யாரை எதிர்த்து அரசியல் செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு திரிவார்கள். இவர்களுக்கு அரசியலில் வேலையே இல்லாமல் போய்விடும். அதோடு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும். அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளுமே பயந்து போனார்கள். தற்போதைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்துள்ளார்கள். அதனால்தான் திமுக இடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்த இந்த கட்சிகள் இப்போது வெளியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக கடிதம் கொடுத்துள்ளார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை. இதனால் இவர்களின் ஆதரவு என்பது நிலையானது அல்ல. எப்போது வேண்டுமானாலும் விஜயின் காலை வாரி விட்டு விடுவார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக இடத்தில் எந்த ஆலோசனையும் நடத்தாமல் நேரடியாகவே விஜய் கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் விசிக, முஸ்லிம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவரிடத்தில் ஆலோசனை நடத்திவிட்டு அதன் பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க முன்வந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த கட்சிகளை பொறுத்தவரை நீண்டகால கட்சிகள். அதனால் விஜய் போன்ற புதிய கட்சியுடன் புதிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ள அந்த கட்சி கூட்டணியில் இவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் தற்போதைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை நடத்திவிடக்கூடாது என்ற திட்டத்துடன் இவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வரப்போகிறார். அதனால் முதலமைச்சரான பிறகும் அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாமல் அனுசரித்து போகிறோம் என்று சொல்லி அடக்கி வாசித்தால் அவரது ஆட்சிக்கு தான் அவப்பெயர் ஏற்படும். அதனால் எப்போது மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றி கழக ஆட்சியை விமர்சிக்க தொடங்குகிறாரோ அப்போதிலிருந்தே 2 பேருக்கும் இடையே மோதல் தொடங்கிவிடும். அந்த நேரத்தில் விஜயின் ஆட்டம் ஓவராக இருந்தால் தனது கூட்டணி கட்சிகள் மூலம் எப்போது வேண்டுமானாலும் தமிழக வெற்றி கழக ஆட்சியை மு.க. ஸ்டாலின் கவிழ்த்து விடுவார். அந்த அடிப்படையில்தான் திமுக கூட்டணியில் இருந்தபடியே விஜய்க்கு ஆதரவளித்திருக்கும் அத்தனை கட்சிகளிடத்திலும் தாவேகா கூட்டணி ஆட்சியில் நீங்கள் இடம்பெறக்கூடாது, திமுகவில் இருந்து கொண்டே ஆதரவு கொடுங்கள் என்று மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளார். அதோடு திமுகவை பொறுத்தவரை சில தேர்தல்களில் எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. என்றாலும் அதையடுத்து அவர்கள் எப்படியேனும் எழுந்து வந்து விடுவார்கள். அதனால்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் இந்த கூட்டணியை அவசரப்பட்டு முறித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணியில் இருந்தபடியே விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக இன்றைய தினம் அறிவித்துள்ளார்கள். இதன் மூலம் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ விஜய் முதலமைச்சராகி விடுவார். இந்த நேரத்தில் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடத்தில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஆகிய இருவரும் ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் அந்த அசைன்மெண்ட் படி அனைவரும் செயல்படுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் விஜயின் ஆட்சி மீது திமுக கூட்டணி கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் குண்டு போடுவார்கள். அந்த குண்டு விஜயை வீழ்த்த வேண்டும் என்று ஸ்டாலின் ஆர்டர் போட போகிறாரோ அப்போது
சரியான நேரம் பார்த்து அடிப்பார்கள். மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தேர்தலில் தோல்வி அடைந்த போதும் அண்ணா அறிவாலயத்தில் முகாமிட்டபடி அடுத்து விஜயை வீழ்த்துவது எப்படி, தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்குவது எப்படி என்பது குறித்துதான் முழு நேரமும் ஆலோசிப்பார். அதனால் யாருமே எதிர்பாராத வகையில் இந்த தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றிவிட்ட விஜய்க்கு எப்போது வேண்டுமானாலும் திமுகவினால் ஆபத்து நடக்கலாம். அந்த அளவுக்கு தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு அது கைகூடாமல் போனதால் அடுத்தபடியாக விஜயை தருணம் பார்த்து வீழ்த்திவிட்டு தனது மகனை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து பார்த்துவிட வேண்டும் என்ற வியூகங்களைத்தான் அவர் வகுக்க தொடங்குவார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதனால் விஜய்க்கு கிடைக்கப் போகும் இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது அவருக்கு 5 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக கிடைக்குமா, இல்லை 6 மாதங்களே ஆட்டம் கண்டு விடுமா என்பது விரைவில் தெரிந்துவிடும். அடுத்த செய்தி, இரண்டாக உடைந்தது அதிமுக. எடப்பாடிக்கு எதிராக ஒரு கொடி பிடித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி. எடப்பாடி தலைமையில் அதிமுக சந்தித்த 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் விஜயினால் ஆட்சியை பிடிக்காத நிலை ஏற்பட்டால் இன்னும் சில கட்சிகளை தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் கொண்டு வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. என்றாலும் அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. தற்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியுள்ள கட்சிகள் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். இதனால் அதிமுகவினால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இன்று அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுகவின் முக்கிய எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று போர்க்கொடி பிடித்துள்ளார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். அதோடு ஏற்கனவே 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாகவே காலம் தள்ளிவிட்டோம். இன்னும் 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம் என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அவருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சி.வி. சண்முகம் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் கூட்டணி அமைத்ததே சரியில்லை, தேர்தல் செலவுக்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை என்று அவர் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டம் முடிந்த அடுத்த 1 மணி நேரத்தில் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் 30க்கும் மேற்பட்டோர் கூடி அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அப்போது பேசிய எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகள் இருந்தும் நீக்க வேண்டும், அதிமுகவுக்கு புதிய தலைமையை கொண்டு வந்து சிறப்பாக கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் கருத்து கூறியுள்ளார்கள். இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்போது 2 துண்டுகளாக உடைந்துவிட்டது தெரியவந்துள்ளது. அதோடு தற்போது போர்க்குடி பிடிக்கும் அதிமுக எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி சமாதானம் செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று கடந்த காலங்களைப் போன்று அவர் செயல்பட்டால் தற்போது அதிமுக 2 துண்டுகளாக உடைந்துவிடும் அபாய கட்டத்தில் உள்ளது என்று அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.